பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம ஒரு அப்போஸ்தலனை குறித்து தான் பார்க்க போகிறோம். தோமா கிடையாது, ரொம்ப ஆண்டவர் மனசில் ஏவினதுனால இந்த அப்போஸ்தலரை குறித்து ஒரு ஆராய்ச்சி செய்தேன். எதிர்பார்க்கலை கர்த்தர் இவ்வளவு தூரம் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்போஸ்தலனுடைய பெயர் மத்தேயு. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான பெயர் தானே, எல்லாருக்கும் தெரியும்ல. 4 சுவிசேஷம் நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மத்தேயு தான். அதில் மாற்றமே இல்லை. அதே போல் இருக்கிறதுல நிறைய அதிகாரமும் மத்தேயுவில் தான் இருக்கும். வேறு உங்களுக்கு என்ன தெரியும் மத்தேயுவை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிறகு ஏன்னா எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேன், சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இந்த அப்போஸ்தலனை குறித்து தெரியாத நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இவர் பிறந்த ஊர், அந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, ஏன்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறீங்க, வளர்றீங்க, பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, அதன் பிறகு எப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்றதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டியே தெரியும். ஆமாம் தானே? இயேசுவை பற்றி யாருனே தெரியாத ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு பிள்ளை தடுமாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அறிந்து உள்ளே வரத்துக்கும், அப்படியே ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்து அந்த பிள்ளை அப்படியே கர்த்தருக்குள்ளாரையே வளர்க்கப்பட்டு வரத்துக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ மத்தேயுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சீக்கிரமாக. டாக்ஸ் கலெக்டர், வெரி குட். அவர் ஒரு ஆயக்காரன். அவர் டாக்ஸ் வரி வசூல் செய்கிற ஒருத்தராக இருந்தார். வேறு என்ன தெரியும்? சரி, இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லுங்கள். வாசிச்சிருப்பீங்கள்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் நம்ம எல்லாருமே வாசிச்சிருப்போம். ஏதாவது உங்களை மலை பிரசங்கம், எந்த சுவிசேஷத்துலையும் இல்லாத அளவுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார். அந்த மலை பிரசங்கத்தை குறித்து தெளிவாக 3 சாப்டர்ஸ் கவர் பண்ணி அவ்வளோ தெளிவாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். வேறு பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் தான் அதிகமாக சொல்லியிருப்பார். மற்ற சுவிசேஷங்களை பார்க்கிலும் ராஜ்யத்தின் சுவிசேஷமும் உவமைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் தான். ஸோ இன்ட்ரடக்ஷனுக்கு முன்னாடியே நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். மத்தேயு குறித்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு அப்போஸ்தலனும், ஏன் நீங்களும் நானுமே கூட இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு விதமாக பார்ப்போம். கரெக்டாக? நான் பார்க்குற விதத்திலே நீங்களும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்றது உங்களுக்கும் அவருக்கும் உண்டான ஒரு உறவை பொறுத்ததாக இருக்குது. நீங்கள் இந்த காஸ்பல் எல்லாம் வாசித்து பாருங்கள், இல்லை அப்போஸ்தலர்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பேதுருடைய கண்களுக்கு இயேசு ஒரு மாதிரி தெரிஞ்சிருப்பார், யோவானுடைய கண்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிருப்பார். எல்லாரும் ஒரு மார்பில் போய் சாய்ஞ்சுக்கல, எல்லாரும் போய் ஒரு மார்பில் எல்லைப்பார்ல. யோவானுக்கு அது தேவையாக இருந்தது. எனக்கு வேறு எதுவும் வேணாப்பா, அவர் மார்பில் சாய்ந்து கொண்டா போதும். இது யோவான். நான் தான் லீடர் அப்படின்னது பேதுரு. நான் தான் பெரிய ஆள், என்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு, நான் தான் இப்படி, நான் தான் அப்படி, வேக வேகமாக பதில் சொல்கிறது, எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, அது பேதுருவாக இருந்தார். மத்தேயுவை பொறுத்த வரைக்கும் அவர் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக பார்த்தார். இயேசு கிறிஸ்து தான் ராஜா. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை அவர் எழுதினார். நீங்கள் இந்த சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர் தான் ராஜா அப்படின்றத அவர் நிரூபித்து காண்பித்திருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் சாட்சிகளை கொண்டு, நிறைய உவமைகளை கொண்டு. அதே போல் அவர் அட்ராக்ட் பண்ணது, அவர் ஈர்த்த காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து நிறைய பிரசங்கம் பண்ணின போதும் மத்தேயுவை ரொம்ப கவர்ந்த காரியம் பரலோக ராஜ்யமாக இருந்தது. பரலோக ராஜ்யம் திரும்ப திரும்ப அதை பற்றியே அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதியிருப்பாருன்னா எவ்வளவு அதை ருசிச்சு பார்த்துருப்பாரு. ஸோ இயேசு கிறிஸ்து அன்பை பற்றி பேசுகிறாரு, கிருபையை பற்றி பேசுகிறாரு, நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறாரு, எல்லாத்த பற்றி பேசுகிறாரு. ஆனால் மத்தேயுவை ரொம்ப கவர்ந்தது, ரொம்ப ஈர்த்தது அப்படின்னு பார்த்தா பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசினது மத்தேயுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமாக இருந்தது. அதை அவர் தெளிவாக விளக்கமாக நிறைய உதாரணங்களோட அவர் சொல்லியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. யூதாஸ் மட்டும்தான் அவர் பணத்தின் மேலே அவருடைய கவனத்தை செலுத்தினதுனால, அதான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒவ்வொன்றா பார்த்தாங்க. ஸோ யூதாஸுடைய பார்வையில் இவர் எப்போ ராஜாவாவார், இவர் தான் சொல்கிறார் மேசியான், இவர் எப்போ ராஜாவாவார், எப்போ நான் சம்பாதிக்கிறது, எப்போ பெரிய பொசிஷன் வர்றது, இதிலேயே யூதாஸ் இருந்துட்டார். ஸோ இதுதான் அந்த வித்தியாசங்கள். ஸோ இன்றைக்கி இந்த செய்தி கேட்கும்போது உங்ககிட்ட கர்த்தர் என்ன பேசுகிறார்? நம்ம ஒவ்வொரு செய்தி இருக்கும்போது அதான் சொல்வேன். மத்தேயு கிட்ட இதெல்லாம் பேசியிருக்காரு, அதை நம்ம பார்க்க போகிறோம். இதிலிருந்து உங்ககிட்ட இன்றைக்கி பேசுவார். அது என்னன்னு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஸோ மத்தேயு யாருன்னு பார்க்கலாம். இவருடைய பெயர் லேவி. அதை மத்தேயு 2 பெயர்கள் இருக்குது இவருக்கு. லேவின்னு தான் கூப்பிடுவாங்க, பட் மத்தேயு அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். இவருடைய தந்தையுடைய பெயர் அல்பேயு. இவருடைய தொழில் வரி வசூல் செய்பவர். இவருடைய ஊர் கப்பர்நகும். சரிங்களா? ஸோ இவர் பிறந்த ஊர் எது? கப்பர்நகும். அந்திரேயாவும் பேதுருவும் எங்கே பிறந்தாங்க? பெத்சாயிதா.
சரிங்களா? காரணத்தோட தான் சொல்கிறேன். பெத்சாயிதால அவங்க பிறந்தாங்க. ஸோ இவர் வந்துட்டு கப்பர்நகூமில் பிறந்தவராக இருக்கிறாரு. சரி, இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவர் பிறந்த ஊரை குறித்து சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஏன்னா அவர் எங்கே பிறந்து எப்படி வளர்ந்தார் அப்படின்றது இவரை குறித்து தெரிந்து கொள்ள ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இவர் பிறந்த ஊர் வந்து கப்பர்நகூம். கப்பர்நகூமை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? இது இன்டராக்ஷன் தான். ஏன்னா இந்த பகுதி நல்லா தெரிஞ்ச பகுதி. மத்தேயு சுவிசேஷத்தை வாசிச்சு உங்களுக்கு பழகி இருக்கும். அதனால தான் கேட்குறேன். கப்பர்நகூமை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? கடலோர பகுதி. மோஸ்ட்லி எல்லாமே கடலோர பகுதி தான் அதிகமாக இருக்கும். ஏசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கடலோர கிராமங்களை சுற்றி தான் வந்து அவர் வந்து தெரிந்தெடுத்திருப்பார். வேற ஐயோ மறந்துடுச்சா? மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு பைபிள் குவிஸ் வச்சிடலாமா? கப்பர்நகூமில் தான் ஏசு கிறிஸ்து குடியேறினார். ஸோ அவர் வந்து எங்கெல்லாமோ சுற்றி தெரிந்தாலும் ஊராக போய் அவர் வந்து பிரசங்கம் செய்தாலும் அவர் தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக வைத்திருந்தது கப்பர்நகூம். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இது நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க, நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. மத்தேயு 4:13 வாசிச்சிங்கன்னா அதில் சொல்லியிருப்பாங்க அவர் கப்பர்நகூமிலே வாசம் செய்தார். ஸோ அவருக்கான ரெசிடென்ஷியல் பிளேஸ் அதுதான். இப்போ நான் திருச்சியில் இருக்கேன், என்னோட பேஸ் வந்து திருச்சி. நான் வந்து 10-15 ஊரில் போய் வேலை நிமித்தமாக எல்லா ஊருக்கும் போனாலும் நான் எந்த ஊரை சேர்ந்தவன், நான் எங்கே வருவேன், என் வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கப்பர்நகூம். அப்படி அந்த மாதிரி தான் ஏசு கிறிஸ்து இருந்தார். எங்கே சுற்றினாலும் கப்பர்நகூமுக்கு வந்துடுவார். அதிகப்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஏசு கிறிஸ்து செய்தது கப்பர்நகூமில் தான். ஸோ மற்ற எல்லா இடங்களை பார்க்கிலும் ரொம்ப அதிகமாக அவர் கப்பர்நகூமில் தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். அதே போல் இங்கே இருக்கிற ஜெப ஆலயத்தில் ரொம்ப அதிகமாக அவர் பிரசங்கம் செய்திருக்கிறார். கப்பர்நகூம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஊராக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் அது ஒரு முக்கியமான எப்படி சொல்கிறதுனா ஒரு சென்ட்ரல் பாயிண்ட். எல்லா கிராமங்கள் அந்த பகுதியை சுற்றி இருக்க எல்லா மீனவ கிராமத்தில் இருந்தும் கப்பர்நகூமுக்கு தான் மீனெல்லாம் கொண்டு வருவாங்களாம். இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கவனிச்சுக்கோங்க. இது வேதத்தில் கிடையாது, ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன். நான் சொல்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ கலிலேயா கடல் ஆக்சுவலாக அது ஒரு ஏரி தான். அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர். அது கடல்னால் உப்பு தண்ணி கிடையாது. இது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். எர்மோன் மலையிலேருந்து யோர்தான் நதி வருது, அது கலிலேயா கடலில் வந்து விழுகுது. அது கடலே கிடையாது, அது ஒரு பெரிய அளவு ஏரி தான். எதற்காக அதை கடல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் நினச்சது அவ்வளோ ஆழமாக இருக்கும், பரப்பளவு அதிகமாக இருந்திருக்கும், அலையெல்லாம் வரும் போல இருக்கு. ஏன்னா பார்த்தது இல்லைல்ல. ஸோ இதெல்லாம் என்னோட இமேஜினேஷன். ஒருவேளை இருந்திருக்கலாம், புயல்லாம் கூட வந்துச்சுன்னா படிக்கிறோம் இல்லையா வேதத்தில், அதனால சொல்லியிருக்கலாம். இன்னொரு காரியமும் இருக்குது. இந்த கலிலேயா கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் இருக்கு இல்லையா, ஒரு கடலில் எப்படி ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் கிடைக்குமோ அவ்வளவு விதமான மீன்கள் இந்த கலிலேயா கடலில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்களுடைய இனப்பெருக்கம் இருக்குல்ல, வேகமாக இனப்பெருக்கம் செய்யுமா. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் எவ்வளவு தான் மீன் பிடிச்சாலும் மீன்கள் பெருகி கொண்டே இருக்கும். அவ்வளோ விசேஷம். அதனால தான் கடல்னு சொல்கிறாங்க. கடலில் தான் எப்போ போய் போட்டாலும் மீன் கிடைக்கும். அதுக்குமே நம்ம மீன்பிடி தலைக்காலம்லாம் வைக்கிறாங்க. ஆனால் இந்த கடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக மீன் பிடிச்சாலும் மீன்கள் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கலிலேயா கடலாக இருந்தது. அதனால தான் அதை வந்துட்டு சி அப்படின்றாங்க. லேக்குன்னு சொல்லாமல் சி, கலிலேயா கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பிடிக்கிற இந்த மீன்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா கப்பர்நகூமுக்கு கொண்டு வருவாங்க. பெத்சாயிதாவும் கப்பர்நகூமும் ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான். மிஞ்சி போனால் ஒரு 6 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பெரிய திருச்சி பட்டணத்தை எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு பஞ்சப்பூர் தூரம் இருக்குமா? ஸோ அது வேற ஊர் அப்படி நீங்கள் நினச்சிக்காங்க. பெத்சாயிதா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, கப்பர்நகூம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அப்படி இல்லை, ஒரு 4-5 கிலோமீட்டர், அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளார தான் இந்த 2 பட்டணங்களுமே இருந்தது. ஸோ பேதுருவும் அந்திரேயாவும் அவங்க பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்சாயிதா. சரிங்களா? இந்த பேதுருடைய தகப்பனாகிய யோனா, ஞாபகம் இருக்கா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்வாரு. இந்த பேதுருடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இந்த மீன்பிடி சங்கங்களின் தலைவனாக இருந்திருக்கிறாரு. ஸோ பேதுரு ஏதோ ரோட்டோரமாக உக்காந்தி கடலோரமாக உக்காந்தி மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு ஏழை மீனவன் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஏசு கூப்பிட்டாரு பின்னாடி வந்தேன் கிடையாது. அவ்வளவு படித்தவங்களும் இருந்திருக்கிறாங்க, செல்வ சீமான்களும் இருந்திருக்கிறாங்க, நல்ல வசதியானவங்க தான். ஏசு கூப்பிட்ட போது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி ஊழியத்திற்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஏதோ படிப்பு வரலையா, சரிப்பா போ ஒரு ஊழியத்தை பாரு. இல்லை, தயவு செய்து அப்படின்னு நினைக்காதீங்க. என்னைய பார்த்து கேட்டிருக்காங்க, இவ்வளோ படிச்சுட்டு
ஊழியத்துக்கு போகிற, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, இது அநியாயமாக இருக்குது, படித்தவங்க ஊழியத்துக்கு வரக்கூடாதா? ஊழியன்னா அவ்வளோ உங்களுக்கு வந்து கேவலமாக இருக்கா? நான் கேட்டேன் திருப்பி, ஊழியன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கா? எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் ஊழியத்துக்கு வரத்துக்கு ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிடுறதும் கிடையாது. கூப்பிடுறாருன்னா கிருபை, அவ்வளோத்தையும் அப்படியே விட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வரணும். படித்தவங்க வரணும், கர்த்தர் அழைக்கிறவங்க வந்து தான் ஆகணும் ஊழியத்துக்கு. அந்த கிருபையை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ பேதுருவும் வந்துட்டு ரொம்ப ஏழையான ஒருத்தர் அப்படி நினைக்காதீங்க. நல்லா தான், நல்ல ஒரு வசதி இருந்தது. அதாவது அவ்வளோ மீன்பிடி தொழில் பண்ணதோடு கூட அவங்க அப்பா வந்து அவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தார், மீன்பிடி சங்கங்களுக்கு தலைவனாக. ஸோ இவருடைய வீடு எங்கே இருந்துச்சுன்னா கப்பர்நகூமில் தான் இருந்துச்சு. பேதுருடைய தகப்பன் எங்கே இருந்தார் அப்படின்னா கப்பர்நகூமில் அவர் இருந்து குடியிருந்தார். நல்ல பெரிய வசதியான ஒரு வீடு, நல்ல ஒரு பொசிஷன். ஸோ இதே போல் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ்னால் ஃபிஷ்ஷிங். நமக்கே தெரியும், மீன் பிடிக்கிறாங்க இல்லையா. இன்னொரு தொழிலும் இருந்துச்சு. மீனோட சேர்த்து இன்னொரு முக்கியமான தொழில் என்ன இருக்கும்? கருவாடு. இது வந்து சிரிக்கிறதுக்காக சொல்லலை, ஏன்னா இப்போ இருக்க மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்லாம் அன்றைக்கி கிடையாது. ஸோ பிடிக்கிற மீன் என்ன பண்ணுறது, இவ்வளோ மீன் வேறு கிடைக்குது. எவ்வளோ அவங்க எக்ஸ்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க, ரோமாபுரி வரைக்கும் எக்ஸ்போர்ட் நடந்திருக்குது அந்த காலத்திலேயே. இந்த கப்பர்நகூம் வந்து அந்த மெயின் ஹைவேல இருந்துச்சு. ரோம்லேருந்து நீங்கள் இப்போ இஸ்ரேலுக்குள்ளே வரணுன்னா அந்த முக்கியமான ஹைவேல கப்பர்நகூம் முக்கியமான சிட்டி. அதனால தான் அது இன்னும் இம்பார்ட்டண்ட். எங்கே இருக்கிறவங்களும் அது வழியாக தான் போய் ஆகணும், அது சென்ட்ரல் பாயிண்ட் மாதிரி. ஸோ ஹைவே வழியாக வர எல்லாருமே கப்பர்நகூமுக்கு வந்துட்டு தான் போய் ஆகணும். ஸோ அந்த கருவாடும் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபேமஸான பிஸ்னஸாக இருந்திருக்குது. இந்த நகரம் செல்வ செழிப்புள்ள ஒரு நகரமாக இருந்தது. எதுக்குமே பஞ்சம் இல்லை, இருக்கிறதுலே வசதியான எல்லாம் ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அப்படி தான் இந்த கப்பர்நகூம் இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த ரோமர்கள் வந்து ஆட்சி அவங்க வந்து எடுக்கிறாங்க, கைப்பற்றுறாங்க இல்லையா. இந்த ரோமாபுரியிலேருந்து வர ஜனங்கள் நல்லா வசதியாக இப்போ ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணணுன்னு வந்தாலும் கப்பர்நகூமில் தான் வீடு எடுத்து தங்குவாங்க. ஏன்னா அங்கே எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு, அது முக்கியமான ஒரு சென்டராக இருக்குது. ஸோ அங்கே தான் வீடு எடுத்து தங்குவாங்க. நீங்கள் அடிக்கடி வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நூற்றுக்கு அதிபதி அவங்கெல்லாம் கப்பர்நகூமில் இருந்தவங்க தான். ஸோ அந்த ரோமன் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இங்கே தான் வந்துட்டு அவங்க வீடு எடுத்து தங்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. எப்படி பிஸியாக இருக்கும், சென்னையே இவ்வளோ பிஸியாக இருக்குது, இமேஜின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 10 மடங்கு அதிகமாக அவ்வளோ பிஸியான ஒரு சென்டரு, நல்ல வசதியான ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. பணத்துக்கு பஞ்சம் இல்லை, வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லை, அடுத்து பாவத்துக்கும் பஞ்சம் இல்லை. ஸோ கப்பர்நகூம் அப்படி தான், பாவத்துக்கும் பஞ்சமே கிடையாது. இது எல்லாம் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுவும் சேர்ந்து இருக்கத்தான் வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடமாகத்தான் கப்பர்நகூம் இருக்குது. அதே போல் இந்த கப்பர்நகூமில் ஒரு ஜெப ஆலயம் இருக்குது. ஏசு கிறிஸ்து அடிக்கடி அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறது உண்டு, வேதத்தை வாசிக்கிறது உண்டு. அவர் வந்து பிரசங்கம் பண்ணுவார் அந்த ஆலயத்தில் போய். அந்த ஆலயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன். ரோமாபுரியில் இருக்கிற அந்த அரசன் வந்து அவருடைய அரண்மனையை கட்டுவதற்கு கொரிந்து பட்டணத்துலேருந்து தூண்களை எடுத்துகிட்டு போனாராம். அவ்வளோ ஃபேமஸ் கொரிந்து பட்டணம். ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் இந்த பட்டணம்லாம் இவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்குன்ட்டு. அங்கே இருக்கிற கல்லினால் ஆன தூண்களை வைத்து ரோமர்களுடைய அரசர் வந்து அவருடைய அரச மாளிகையை கட்டினாராம். இந்த கப்பர்நகூமில் இருக்கிற ஆட்கள் அதே தூண்களை வச்சு தேவாலயம் கட்டினாங்களாம், அங்கே இருக்கிற ஜெப ஆலயத்தை. ஸோ அவ்வளோ வெல்த்தி, தே கேன் அஃபோர்ட் டு பை தட், அதை வச்சு கட்டினாங்களாம். அதே போல் அந்த இஸ்ரேலில் நிறைய இடங்களில் ஜெப ஆலயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். மிஞ்சி போனால் இது மாதிரி ஒரு பெரிய ரூம் அப்படி தான் இருக்கும் அந்த ஜெப ஆலயங்கள். ஆனால் கப்பர்நகூமில் மட்டும் 2 பெரிய ரூம்ஸ் வச்சு அவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி அந்த இடத்துல அவங்க தேவனை ஆராதித்ததை நாம் பார்க்க முடிகிறது. இது எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. நான் ஏன் இவ்வளோ பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றதுக்கு இதை வைத்து தான் செய்தி இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயத்தில் தான் ஏசு கிறிஸ்து போய் நிறைய தரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் கப்பர்நகூம். இவ்வளோ ஒரு செல்வ செழிப்பான ஒரு ஊராக கப்பர்நகூம் இருக்குது. அங்கே பிறந்தவர் தான் இந்த மத்தேயு. ஸோ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். அதே போல் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. இன்றைக்கி இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னால் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, இப்படி வசந்து பார்ப்போம் இல்லையா. இன்கம் டேக்ஸில் பெரிய ஆளாக இருக்காருயா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு. அப்படி தான். ஏன்னா வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆயக்காரன், அவன் ஒரு பாவி அப்படின்னு நம்ம கீழே பார்த்துடுறோம். அப்படி கிடையாது, நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாரு, ரோமன் கவர்மெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதுவும் சாதாரண ஒரு சுங்கசாவடி இல்லை, கப்பர்நகூமை போல ஒரு பிஸியான ஒரு ஏரியாவில் சுங்கச்சாவடியில் இவர் இன்சார்ஜாக இருக்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஹை பொசிஷனில் அவர் இருந்திருப்பார்னு பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ வருமானம் வந்திருக்கும், எவ்வளோ பேர் புகழ் அவருக்கு இருந்திருக்கும், இதையும் நம்ம மறந்து போகக்கூடாது. இதை தவிர இந்த மத்தேயுவை பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல படிப்பறிவு இருந்துச்சு அவருக்கு.
அவர் படிக்காதவர் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே பைபிளில் பவுல் தான் நிறையா படிச்சிருக்கிறாரு, ஏன்னா அவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ அவர் நிறையா படிச்சிருக்காருன்னு நினைக்கிறோம். அட் த சேம் டைம் மத்தேயும் வந்து நல்லா படித்தவர் தான். எதை வைத்து சொல்கிறேன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஒரு ரோமன் கவர்மெண்ட்டில் ஒருத்தர் வந்துட்டு அக்கௌண்டண்ட்டாக போகிறாரு, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாரு, டேக்ஸ் கலெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவங்களை எடுப்பாங்களா? அப்போ எவ்வளோ அக்கௌண்டிங் ஸ்கில் இருந்திருக்கணும் அவருக்கு. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது, ஒழுங்குபடுத்துறது, அது எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரக்சரைஸ்டாக கொண்டு வர்றது, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, புக்கு மெயின்டைன் பண்ணுறது, காசு எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்ற கணக்கு ஒப்புவிக்கிறதுன்னு எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்பர்ட்டாக தான் மத்தேயு இருந்தார். அதனால தான் ரோமன் கவர்மெண்ட்டு இப்படிப்பட்ட முக்கியமான இடத்துல அவரை வந்து அப்பாயிண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ மத்தேயோட லைஃப்பில் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த அளவுக்கு தெரிந்துக்கிட்டார் அது எனக்கு தெரியல. பட் இப்படி ஒரு ஊரில் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி பட்டவனாக இருந்திருப்பான்? பாவத்தையே பார்த்து வளர்ந்துருப்பான். காசு, பணம், வசதி, நல்ல வேலை, பேர், புகழ், அப்படிப்பட்டவங்க ஆண்டவரை தேடக்கூட மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? எதற்காக தேடணும்? ஏன் தேடணும்? ஸோ இப்படி தான் அங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. இவருன்னு இல்லை, எல்லாருடைய லைஃப் ஸ்டைலும் இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலாக தான் இருந்தது. ஸோ இதுதான் மத்தேயுடைய பேக்ரவுண்ட். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் அவர் அந்த ஆயத்துறையில் உட்காந்துருக்காரு, டேக்ஸ் வாங்கிட்டு பிஸியாக டேக்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. நீ காசு கொடு, இந்த காசு வந்துச்சா, அந்த காசு வந்துச்சா. அதே போல் இந்த வரி வசூல் பண்ணுறதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வரி வசூல் பண்ணுறதுல 2 சிஸ்டம் இருந்துச்சான். ஒன்று வந்து காபாய் அப்படின்றவங்க வரி வசூல் செய்வாங்க. 2 பிரிவினர் இருந்தாங்க. இவங்க வந்து எப்படின்னா இந்த உணவு வரி, வீட்டு வரி இதெல்லாம் வசூல் பண்ணுறவங்க, கிரெயின் டேக்ஸ், ஃபுட் டேக்ஸு அந்த மாதிரி வசூல் பண்ணுறவங்க. இன்னொரு குரூப் வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னா சுங்க வரி, லேண்ட் டேக்ஸு, அந்த ரோடு யூஸ் பண்ணுறதுக்கு விற்பனை வரி, ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரு பண்ணுறீங்கன்னா நீங்கள் பே பண்ணுறீங்க, நீங்கள் இருக்க டோல் பூத் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுக்கான வரி இதெல்லாம் வசூல் பண்ணுறவங்க இன்னொரு குரூப். மத்தேயு வந்து அந்த 2வது குரூப்பில் இருந்தார். ஸோ ஒரு ஊருக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வரி கொடுக்கணும், டேக்ஸ் பே பண்ணணும், அப்புறம் தான் அந்த ஊருக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ண முடியும். கப்பர்நகூம் இருக்கிறதுலே சென்ட்ரல் பாயிண்ட்னா எவ்வளோ பேர் ஒரு நாள் வந்து போவாங்க. அப்போ எவ்வளோ பேர்கிட்ட ஒரு வரி வாங்கி 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 அந்த கணக்கு மெயின்டைன் பண்ணும். அடுத்து அப்படி வரி வசூல் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து 10 ரூபாய் நியமிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த ரோமன் கவர்மெண்ட்டில் அதுதான் ஒரு பிரச்சனை. இங்கே பார், எனக்கு இவ்வளோ வேணும், உன் சாமர்த்தியம் வரவங்கிட்ட நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ. ஸோ முக்கால்வாசியான வரி வசூல் பண்ணுறவங்க அடாவடியாக அதிகபட்சமாக வரி வாங்கினாங்க. ஸோ மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லா வரி வசூல் பண்ணுறவங்களும் அவங்க வந்து மக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. 10 ரூபான்ற இடத்துல 100 ரூபா கூட வாங்கிக்கோ, அது உன் சாமர்த்தியம்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 10 ரூபா கொடுத்தா போதும். அப்போ மீதி பணமெல்லாம் யார் எடுத்துக்கிட்டாங்க? இந்த வரி வசூல் செய்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம ஊரில் இருக்காங்க அநியாயமாக நம்மள்ட்ட டெய்லி வந்து காசு வாங்கிட்டு இருக்காங்க டேக்ஸுன்ற பேரில். என்ன பண்ணுவோம் அவங்கள பார்த்தா? சபிப்போமா? வல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், உருப்படவே மாட்டான், வாங்குறான் பாரு, திங்கிறான் பாரு, பையில் போட்டுக்கிறான் பாரு, எல்லாம் பேசுவோம் இல்லையா? யாருக்காவது அவனை பிடிக்குமா? ஒரு நாளாவது அவளை ஆசீர்வதிப்போமா? நல்லா இருக்கணும்ப்பா நீன்னு சொல்லுவோமா? அப்போ மத்தேயுவை பொறுத்த வரைக்கும் காசு, பணம், ஆஸ்தி எல்லாம் இருக்குது, நல்ல ஒரு போஸ்டிங் இருக்குது, வேலை இருக்குது. ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட மத்தேயுவை பார்த்து நல்லா இருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவன் காது பட ஒவ்வொரு நாளும் சபிச்சிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் மத்தேயுவோடைய லைஃப்பை வச்சு பார்க்க போனால் அவன் அநியாயமாக காசு வாங்கின மாதிரி எனக்கு தெரியலை. சகேயுவை போல தான். சகேயு வந்து சொல்லும்போது கூட சொல்வார், ஒருவேளை நான் வாங்கி இருந்தால் திருப்பி கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருப்பார். நான் வாங்கினதை கொடுக்குறேன்னு கூட சொல்லவே இல்லை. ஸோ மத்தேயுவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பேர் எனக்கு இருக்கே, யாருக்குமே என்னை பிடிக்கலை, எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆயக்காரர் இந்த வேத பாரகரும் பரிசேயரும், ஆயக்காரர்னா என்ன முத்திரை குத்துனாங்க? பாவி. உலகம் நம்மளை பார்த்து சொல்லிடும்ல, நம்ம என்ன அனுபவிச்சுட்ருக்கோம், நம்ம மனசில் என்ன இருக்குது எதுவும் தெரியாது. அப்படி வெளியிலேருந்து பார்த்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு பேரை குத்துவாங்க பாரு, இது இப்படித்தான். அதே போல் ஒருத்தர் 2 பேர் இல்லை, வர்றவன் போகிறவன் எல்லாம் மத்தேயுவை அவன் காது பட திட்டினதை கேட்டார். அவரை வந்து எப்படிலாம் சபிச்சாங்க எல்லாத்தையும் கேட்குறாரு. அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து அந்த ஆயத்துறையில் உட்காந்துருக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக வராரு. சும்மா வரல,
வரியை கொடுத்துட்டு தான் வராரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவாகவே இருந்தாலும் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா வரி செலுத்திட்டு தான் உள்ளே வரணும். ஸோ அப்படி வரி செலுத்திட்டு வரும்போது ஆயத்தொலையில் இருந்த அந்த மத்தேயுவை பார்த்து இயேசு தன் பின்னே வருமாறு அழைக்கிறார். பேக்ரவுண்ட் புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ சீரியஸாக அந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், மத்தேயு 9 அதில் 9வது வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆக்சுவலாக மத்தேயு தன்னை பற்றி எழுதினதை விட, நான் வாசிக்கிறேன் பாருங்கள், இதை இந்த ஒரு வசனம் போதும். இப்போ லூக்கா எடுத்துக்கோங்க. லூக்கா இன்னும் அழகாக எழுதியிருப்பார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வாசிக்கலாம். லூக்கா 5வது அதிகாரம் 27லேருந்து, லூக்கா 5:27. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தி இருந்தார்கள். போதும். ஸோ இந்த 3 வசனத்தை மட்டும் இப்போ பார்ப்போம். ஸோ இதே போல் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வராரு, அங்கே மத்தேயு உட்காந்துருக்கிறாரு. மத்தேயுவை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஒரே வார்த்தை தான், எனக்கு பின் சென்று வா. இந்த சுச்சுவேஷனை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் அப்படியே ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அவன் உட்காந்துருந்தான், இவர் வந்தார், வா, அவன் ஏஞ்சி பின்னாடி போயிட்டான், அப்படியா? இப்படி பேர் புகழோடு இருக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு ஏசு திடீர்னு வந்துட்டு வா அப்படின்னு ஏஞ்சி போயிடுவோமா? திடீர்னு இப்போ இங்கே உள்ளார வந்து நான் தான்ப்பா ஏசு வா அப்படின்னா நம்ம ஏஞ்சி போயிடுவோமா? நான் இந்த கதையை என் பிள்ளைகள்கிட்ட சொன்னப்போ கேட்டேன். நீ ஸ்கூலுக்குள்ளே போகிற, படிக்கலான்னு கிளாஸில் போய் உட்காந்துட்ட, திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு நான் தான் ஏசு என் பின்னாடி வா அப்படின்னா நீ என்னெல்லாம் விட்டுட்டு ஏஞ்சி போயிடுவியா அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். டெய்லி போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, உட்காடுறீங்க, திடீர்னு ஏசு வராரு வா அப்படின்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த வார்த்தையுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கோங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் கூட போகிறதுக்கு அந்த ஒரு நொடி பொழுதில் அவர் தீர்மானம் எடுக்கிறான். அப்படின்னா என்ன நடந்தது? நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் லிங்க் பண்ணி நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக வந்துட்டு ஏசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை வரலாறு நிறையா திரைப்படமாக எடுத்துருக்குறாங்க. நம்மளும் நிறையா பார்த்துருப்போம் இல்லையா? பேஷன் ஆஃப் த கிரைஸ்டெல்லாம் ஃபுல்லாக அவருடைய பாடுகள் மட்டும்தான். சோசன் ஃபிலிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே, அவருடைய அற்புதங்கள் எல்லாமே இருக்குது. இது மாதிரி நிறையா நான் சின்ன பிள்ளையில இருந்த போலேருந்து பார்த்துட்ருக்கேன் நிறையா. அதில் எதுன்னு எனக்கு தெரியல, ஒரே ஒரு கிளிப்பிங், இந்த கிளிப்பிங் மட்டும் நான் பார்த்துருக்குறேன். என்ன சம்பவம், அது எப்படி அந்த ஃபிலிம் எடுத்தவருக்கு அது தோணுச்சுன்னு தெரில, ஆனால் உள்ளத்தை தொட்ட ஒரு காரியமாக இருக்குது. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மத்தேயுவை அந்த ஒரு நொடி பொழுது வான் மட்டும் ஏசு கிறிஸ்து சொல்லலை. அங்கே அவர் வந்தபோது அந்த இடத்துல நின்று ஒரு உவமையை சொன்னார். அங்கே நின்று அவர் ஒரு உவமையை சொல்கிறார். அந்த உவமையை வாசிப்போம், உங்களுக்கு அப்புறம் புரியும். லூக்கா 18 9-14 வரைக்கும். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஸோ மத்தேயு உட்காந்துருக்காரு, சுற்றி இருக்க எல்லாரும் இவங்கெல்லாம் பாவமே பண்ணாத மாதிரி, மத்தேயு ஒருத்தர் தான் பாவின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே நின்று திட்டுறாங்க, சபிக்கிறாங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. ஏசு கிறிஸ்து அங்கே வராரு, நிற்கிறாரு, ஒரு உவமையே சொல்கிறாரு. என்ன உவமை? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஸோ சத்தம் போட்டு ஜெபிக்கலை. ஸோ பரிசேயன் சத்தமாக ஜெபிக்கலை. ஆலயத்தில், எது கப்பர்நகூமில் கட்டப்பட்ட அந்த பிரம்மாண்டமான ஆலயத்தில் முன்னாடி போய் புல்பிட் கிட்ட நின்று தான் ஒரு நீதிமான்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் செய்த ஜெபம், மனதில் அந்தரங்கத்தில் அவன் செய்த ஜெபம். இதில் எனக்கு என்ன ஒரு வேதனையான சம்பவம்னா, நீ நல்லவன் நீ சொல்லிக்கோ, உனக்கு நீயே போஸ்ட் அடித்து ஒட்டிக்கோ, அது என்ன அவனை போல நான் கெட்டவன் இல்லை. இந்த ஆட்டிடியூட் எங்கேருந்து வருது?
இந்த ஆட்டிடியூட் நான் மறுபடியும் சொல்கிறேன், தான் சொல்கிறேன், இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் உங்களையே நீதிமான்னு சொல்லிக்கோங்க, நான் வேணான்னு சொல்லலை. அது உங்களுக்காச்சு கர்த்தருக்காச்சு. ஒருவேளை நீங்கள் உண்மையிலேயே நீதிமானாக இருந்தாலும் அது நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் தயவு செய்து அந்த மனுஷனை போல நான் பாவி இல்லை அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஒரு மனிதனை குற்றப்படுத்துவதோ நியாயம் தீர்ப்பதோ நம்முடைய வேலை கிடையாது. அதுவும் கம்பேர் பண்ணி குற்றப்படுத்தும் போது கண்ணியில் நாம் அகப்பட்டு கொள்ளுவோம். ஸோ இந்த ஆயக்காரன் அப்படி தான் இன்னைக்கு இருக்கிற நிறையா ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், உலகத்தை எப்படி பார்க்குறோம்? நான் மட்டும் பரிசுத்தவான், எல்லாரும் பாவிகள், குற்றம் தீர்க்க வேணாம். ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன பண்ணுறான் பாருங்க, 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையா இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உவமை எங்கே எப்போ சொல்லப்பட்டுச்சுன்னு பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் அழகாக அந்த கிளிப்பிங்கில் நான் பார்த்தபோது தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த ஆயத்துறைக்கு வராரு, அங்கே நிற்கிறாரு, மத்தேயுவை பார்க்குறாரு, அங்கே நின்று பரிசேயனை பார்க்குறாரு, வேத பாரகரை பார்க்குறாரு, சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து இந்த உவமையை சொல்கிறாரு. அந்த ஊமையில் வரக்கூடிய பரிசேயனும் மனசுக்குள்ளே தான் ஜெபிச்சான். அந்த ஊமையில் சொல்லப்படுகிற அந்த ஆயக்காரனும் மனசுக்குள்ளே தான் ஜெபித்தான். அந்த ஆயக்காரன் வேற யாரும் இல்லை, மத்தேயு. அந்த ஆயக்காரன் வேற யாருமே இல்லை, மத்தேயு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எத்தனையோ கோடிக்கணக்கான, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆயக்காரர்கள் இருந்த போதிலும் ஏன் மத்தேயுவை தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அவங்க இருதயத்தில் இல்லாத ஒரு காரியம் இந்த மத்தேயுவுக்குள்ளாக இருந்தது. நான் ஒரு பாவின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த பாவத்திலேருந்து நான் எப்படி ஆண்டவரே வெளியே வரது? நான் பாவியாக இருக்கேன், நான் எப்படி இதை விட்டு வெளியே வரது? என்னுடைய விடுதலை எப்போ? என்னைக்கு எனக்கு ஒரு மீட்பு வரும், ஒரு ரட்சிப்பு வரும்? இப்படி ஏங்கின ஒரு மனிதன் தான் இந்த மத்தேயு. அட் த சேம் டைம் அவரை சாதாரணமாக நினைக்காதீங்க. அவர் ஒரு யூதனாக இருந்தார், வேதங்களை கற்று தெரிந்தவர். அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பழைய ஏற்பாடு தெரியும் அவருக்கு, பிரமாணங்கள் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் சில பேர் சில இடத்துல வேலையில் மாட்டிகிட்டு இருப்போம் தெரியுமா? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இப்போதைக்கு இந்த வேலையில் இருந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி தான் இருந்தார். ஸோ அவர்கிட்ட எல்லாமே இருந்தாலும் பாவின்ற ஒரு பேர் அவர் மேலே இருந்துச்சு. அவருடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் பாவின்ற வார்த்தையும் எண்ணமும் வாட்டிக்கொண்டே இருந்தது. அந்த பரிசேயனுக்குள்ளார இருந்த மேட்டிமை மத்தேயுவுக்குள்ளாக இல்லை. தைரியமாக அவரால் போய் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு பாவின்னு அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்த்தார். இந்த 2 பேரும் அந்த ஆலயத்தில் நின்று ஜெபம் பண்ணும் போது இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாக ஆலயத்தில் இல்லை. அவர் எந்த ஊரில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரோ, இல்லை ஒரு அற்புதம் செஞ்சுட்டு இருந்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஆலயத்தில் இவங்க 2 பேர் ஜெபிக்கிறத எங்கேயோ இருந்து அவர் கேட்டார். ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போதும் சரி, ஜெபிக்க போய் நிற்கும் போது கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கார். நீங்கள் இருதயத்தில் பேசுகிறத கேட்குறார். நீங்கள் வாயை திறந்து சொல்ல வேண்டாம். கிச்சனில் நின்று ஜெபிக்கிறீங்களா? கிச்சனில் நின்று அழுகிறீங்களா? ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போகும்போது எத்தனை பேர் வண்டியில் போகும்போது, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, மனசில் பாரத்தோடு போகிறீங்க, பக்கத்திலே தான் இருக்கார். எல்லாவற்றையும் கேட்கிறார். அவர் எல்லாரும் கூடவும் இருக்கிறார், எல்லாத்தையும் கேட்கிறார். இருதயங்களையும் உள்ளிந்திரைகளையும் ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறார். பக்கத்தில் இருக்கவன் உங்களை குறித்து கொடுக்குற சாட்சி கர்த்தருக்கு தேவையில்லை. உங்களை பற்றி நீங்களே கொடுக்குற சாட்சி அவருக்கு தேவை கிடையாது. அவருக்கு தேவை உங்கள் இருதயம். அந்த இருதயத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, அது மட்டும்தான் இன்னைக்கு கர்த்தருக்கு தேவையாக இருந்தது. அப்போது இந்த உவமையை அங்கே நின்று சொல்லும் போது அங்கே இருந்த எல்லாருக்கும் அது புரிந்ததோ புரியலையோ, மத்தேயுவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்துக்கு போயிருக்கேன், நான் அழுதுருக்கேன், ஒருத்தர்கிட்ட நான் சொன்னதில்லை. என் மனசெல்லாம் நான் கர்த்தர்கிட்ட ஊற்றி இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாவத்துலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து அப்படியே அங்கே நின்று சொல்லும் போது அன்னைக்கு மத்தேயு புரிஞ்சுக்கிட்டாரு, பேசி கொண்டிருப்பது ஒரு தச்சனுடைய குமாரன் அல்ல, தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன். நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த இதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி பேசணும்னு கரெக்டாக பேசுகிறது இயேசு கிறிஸ்து தான்.
இந்த வேதம் முழுசையும் நீங்கள் படிச்சுட்டேன், நான் மனப்பாடமே பண்ணிட்டேன் அப்படின்னாலும் கூட யார்கிட்ட எங்கே எப்போ எதை சொல்லணும் எப்படி சொல்லணும் அந்த ஞானத்தையும் வெளிப்பாடையும் கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தாங்க இதெல்லாம் முடிந்தது. அதன் பிறகு அவங்க அப்போஸ்தலர்கள் வந்து அது அப்படியே போய் செய்ததை நம்ம பார்க்க முடியுது. எத்தனை பைபிள் காலேஜில் நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை எத்தனை பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, நீங்கள் பைபிள் காலேஜ் போகிறது தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் பர்பஸ் என்ன யோசிச்சிருக்கீங்களா? மத்தேயுவை தன்னுடைய பக்கம் கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு உவமையை சொன்னார். டைரெக்டாக கூட சொல்லலை. அவர் யோசிச்சு பாருங்கள், நேராக நின்று அங்கே தான் அந்த பரிசையிலும் நின்று இருந்திருப்பான். நீ அன்றைக்கி வந்தப்பா இப்படி ஜெபித்திருப்ப, அதுவும் வெளிப்பாடு தானே. யோசிச்சு பாருங்க, அங்கே நின்று எனக்கு தெரியும் நீ வந்த, நீ இப்படி ஜெபம் பண்ண, மத்தேயு பார்த்து நீ வந்த இப்படி ஜெபம் பண்ண. இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வரங்களையும் வல்லமையும் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமையே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த சபையில் நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தனுக்கு வெளிப்படுத்தினாலும் சபையில் வச்சு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் முன்னாடியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஆத்மாவுக்கு எப்படி உபயோகமாக இருக்குமோ அப்படித்தான் நான் சொல்லணுமே தவிர எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு எல்லாத்தையும் சொல்லணுன்றது தேவை கிடையாது. இந்த புரிதல் உங்களுக்கு காலேஜஸில் கிடைக்காது, கர்த்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் பவுல் எங்கேயும் போகல, டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட போயிட்டார். நான் தனியாக உட்கார, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நீங்கள் சொல்லி கொடுத்ததை போய் நான் ஊழியமாக செய்கிறேன். ஏன் பேதுரு இருந்தார், மத்தேயு இருந்தார், பவுல் போயிருக்கலாமே. அதுதான் கரெக்டான டெசிஷன். ஐ வில் லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அவர்கிட்ட தான் போகணும். ஆவியானவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஆவியானவரை தான் போய் கேட்கணும். ஊரெல்லாம் சுற்றி கேட்கறது சப்போர்ட்டாக வச்சுக்கலாமே தவிர நீங்கள் அப்படியே போய் அதையே டிபெண்ட் பண்ணி போய்விடக்கூடாது. ஸோ அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு உவமை, அந்த உவமையில் மத்தேயுவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இத்தனை நாள் இந்த சொத்து சோகம் பேர் புகழ் எல்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் அன்னைக்கு கொடுத்துட்டார். அவனுக்கு அந்த சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமுமா இருந்தது. இத்தனைக்கு ஒரு பெரிய பிரசங்கம்லாம் பண்ணலை. என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அந்த வார்த்தைகள், அதன் அர்த்தம் என்னன்னு மத்தேயு புரிஞ்சிருப்பான். நான் உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் இருதயத்தை பார்த்தேன், உன் பாவத்தை மன்னித்தேன், இனி நீ பாவி அல்ல நீதிமான். அவ்வளோதான். இதை அவர் நேராக மத்தேயுட்ட சொல்லலை, ஒரு பார்வை. அந்த பார்வையில் இத்தனையும் மத்தேயு புரிஞ்சுக்கிட்டார், இத்தனையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் உட்காருவானா? அவனுக்கு அது தேவையா? என் வாழ்க்கையில் இது எனக்கு போதும். என்னை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாரே, என் மனசு என்னன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாரே, இத்தனை நாள் என்னை பாவின்னு திட்டின ஜனத்துக்கு முன்னாடி என் இருதயத்தின் வேதனை என்னன்னு ஒருத்தர் அப்படியே சொல்கிறாரே, இவரை விடவா? ரெண்டாவது, அவர் தான் மேசியா அப்படின்றத மத்தேயு அங்கேயே கண்டுபிடிச்சிட்டார். ஸோ இயேசு கிறிஸ்து எங்கேயுமே போய் நான் தான் மேசியா, நான் தான் பாஸ்டர், நான் தான் இவாஞ்சலிஸ்ட் சொல்லிக்கிட்டே இல்லை, நான் தான் தீர்க்கதரிசி. அவரை பார்க்கும் போது, அவருடைய பிரசங்கத்தையும் வார்த்தையும் கேட்கும் போது தாமாகவே ஜனங்களுக்குள்ளாக அது உணர்த்தப்பட்டது. ஸோ இதுதான் மத்தேயுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நடக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்றத மத்தேயு கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளலாம். பாவி தான், எல்லாருமே பாவி தான். இன்றைக்கி நாம் போய் ஈஸியாக இன்னொருத்தரை குறை சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து மத்தேயு கிட்ட இருந்த பாவத்தை பார்க்கவில்லை. அவருக்கு தெரியும் எல்லாமே பாவி தான். இப்போ அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவன் பாவத்தில் இருக்கான், இவன் அதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வரணும். ஸோ நீங்களும் நானும் மற்றவங்களை எப்படி பார்க்கணும்? ஃபஸ்ட்டு நம்மளை எப்படி பார்க்கணும்? நிறையா பேருக்கு இந்த செல்ஃப் பிட்டி இருக்குது. நான் அதையும் பார்க்குறேன். ஐயோ நான் பாவி, நான்லாம் ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு தகுதியில்லை. இங்கே பாருங்கள், நம்ம பாவி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அடுத்த ஸ்டெப் பரிசுத்தத்துக்கு நேராக நடக்க என்ன செய்யணும்? அதுதான் சொல்யூஷன். நம்ம பிரச்சனையவே பேசிகிட்டு இருக்கோமே தவிர சொல்யூஷனுக்குள்ளார வருவது கிடையாது. ஸோ வசனமே சொல்லுது, நீதிமான் ஒருவனும் கிடையாது, எல்லாரும் ஏகமாய் கெட்டுப்போய் வழி விலகி தான் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட பாவிகளை ரட்சிக்கும் படிக்கு தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். ஸோ உங்களையே நீங்கள் பாவினும் சொல்லாதீங்க, மற்றவர்களை பாவி என்று நியாயம் தீர்க்காதீங்க. ஸோ மத்தேயு இந்த ஓமையிலிருந்து கற்றுக்கொள்வது, மத்தேயுவை போல் நீங்கள் உண்மையாக கர்த்தர்கிட்ட இருந்தீங்கன்னா எங்கே நின்று ஜெபித்தாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார், வாஞ்சையை நிறைவேற்றுவார். பரிசேயனை அல்ல, பாவியாகிய மத்தேயுவை தான் அப்போஸ்தலனாக அழைத்தார். அதே போல் அந்த பரிசேயனை போல இருக்கிறவங்கள பார்த்து நான் ஒரே ஒரு காரியம் தான் சொல்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக தம்முடைய சகோதரர் மேல்
குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப குற்றப்படுத்துறது யாரு? சாத்தான். நீங்க சாத்தானுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. எதை பார்த்தாலும் தப்பு, இது தப்பு, அது தப்பு, நின்னா தப்பு, உக்காந்தா தப்பு, எல்லாமே தப்பு. தப்புன்றதை விட போய் நின்று முன்னாடி நின்று நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ரெண்டையுமே விட்டுருங்க. நீங்கள் உங்களை பாவின்னு சொல்லாதீங்க, பரிசுத்தவான்னு சொல்லாதீங்க. கர்த்தாவே உமக்கு பிரியமானபடி என்னை வணைந்து கொள்ளும். உங்களுக்கு பிரியமானபடி நான் வாழணும்னா என்ன செய்யணும்? உங்கள் ஆட்டிடியூட் அப்படி தான் இருக்கணும். மத்தேயுக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். கர்த்தர் அவனை பார்த்து கூப்பிட்ட போது ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு போனா அப்படின்னா, இத்தனை நிச்சயமும் அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு 10 நிமிஷத்தில் மத்தேயுக்குள்ளாக இறங்கினது. அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போனான். இந்த இடத்துல நான் இன்னொரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். எத்தனை பேர் ஊழியக்காரங்களை குறை பேசுகிறோம்? விசுவாசிகள், சரி ஊழியக்காரங்களை எப்போ பார்த்தாலும் அதையே நம்ம கொண்டு வர வேணாம். விசுவாசி இன்னொரு விசுவாசியை குறையாக பேசுகிறோம். அவ்விசுவாசிகளை இன்னும் நம்ம குறைவாக பார்க்குறோம். நம்ம பார்வை அப்படி தான் இருக்கும். அவன் பாவி, அவன் உலகத்தான், அவன் இப்படி, அவன் அப்படி, எல்லாமே பேசுகிறோமா இல்லையா? அதே போல் ஊழியக்காரர்களாக இருக்கிறவங்களும் விசுவாசிகளை இல்லை மற்றவர்களை குறை சொல்கிறாங்களா இல்லையா? ஊழியக்காரவங்க இன்னொரு ஊழியக்காரவங்கள குறை சொல்கிறாங்கல்ல. நம்ம அதுக்கெல்லாம் என்ன செய்கிறோம்? என்னைக்காவது அதற்காக ஜெபித்திருப்போமா? என்னைக்காவது அதெல்லாம் இருக்கக்கூடாது, இவங்க எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருப்போமா? சரி, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, என்னைக்காவது இதற்கு சொல்யூஷன் என்னன்னு யோசிச்சிருப்போமா? ஒரு ஊழியக்காரர் தவறு செய்கிறாரு, இல்லை ஒரு சபை விசுவாசியோ இல்லை ஏதோ ஒரு விசுவாசி தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றத்தை நம்ம சொல்வதை பார்க்கிலும் அதில் இருந்து அவங்கள எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றத யோசிப்பது இன்னும் பெட்டராக இருக்கா இல்லையா? நான் கேட்பது சரியா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே நின்று ஒரு ஊழியக்காரோட பேரை சொல்லி அவர் செய்த பாவத்தெல்லாம் லிஸ்ட்டு போடுறேன்னு வச்சுக்குவோம். இந்த மத்தேயு ஒரு பாவின்னு சொல்லி அந்த அவன் லிஸ்ட்டு போடல, பரிசேயன் லிஸ்ட்டு போட்டான்ல, அது மாதிரி நானும் இங்கே நின்று ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசியவே எடுத்துக்குவோமே, இந்த சிஸ்டர், அந்த பிரதர் இதெல்லாம் பண்ணார், அதெல்லாம் பண்ணார், ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறது சாட்சியா? இல்லை அவர் மனம் திரும்ப வைத்து ஜெபித்து மனம் திரும்ப வைத்து அவர் இங்கே நின்று நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிறது பெரிய சாட்சியா? எதற்காக நம்ம பிரயாசப்படுறோம்? ஸோ ஒருத்தர்கிட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னா தயவு செய்து இயேசு கிறிஸ்துவை போல மத்தேயுக்களை ஆயத்தப்படுத்துங்கள், ஆதாயப்படுத்துங்க, போங்க அவங்கக்கிட்ட போங்க. எப்படி பேசணும், அவனுக்குள்ள ஒரு குணம் இருக்கும், ஒரு நன்மை இருக்கும், அதை பாருங்க, ஊக்குவிங்க. அவனை எப்படி ஆகிலும் கர்த்தரண்டைக்கு கொண்டு நிறுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போர் அடிக்குதா? சொல்கிற காரியங்கள் போர் அடிக்குதா? ஒரு நபரை சந்தித்தோம், நான் யாருன்னு சொல்ல விருப்பப்படலை, இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது அதனால் சொல்கிறேன். நானும் என் கணவரும் தான் போய் அந்த நபரை சந்தித்தோம். நான் அவரை முன்ன பின்ன பார்த்ததெல்லாம் கிடையாது. பேசிகிட்டே இருக்கோம். அவர் ஒரு சபை வச்சுருக்கிறாரு. உண்மையிலே சொல்ல அவர் யாருன்னே தெரியாது. பேசும்போது அவர் கேட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறேன் நான், எந்த அளவிற்கு அப்படின்றது. இவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்லை நீ என்னையே சொன்னார், நீ சொல்லு. ஏன்னா அவர் அவரை பற்றி சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஹெல்ப் பண்ணுவார், எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பார், ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அவர் கேட்ட ஒரு வார்த்தை இந்த பரிசேயனை தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எப்படி அதை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? ஹஸ்பண்டாக இருக்கிறவர் வீட்டில் எப்படி வேலை பார்க்கலாம்? அவர் கேட்ட கேள்வி. அவர் அடுத்த ஒரு வார்த்தை கேட்டார், என்ன ஆணுக்கு பெண் சரிசமோன்னு பேசுகிறீங்களா? வேதம் அதை தானே சொல்லுது, வேதம் அதை தானே சொல்லுது, இல்லையா? இல்லையா? அடுத்து அவர் கேட்டது, எங்கள் வீட்டில் அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் வீட்டில் எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், என்னுடைய மனைவி என்னை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டா. எப்படி ஒரு ஹஸ்பண்ட் வீட்டில் பாத்திரம் தேய்க்கலாம்? அவர் அவரோட ஆதங்கத்தை அவர் சொல்கிறாரு. உண்மையிலே சொல்கிறேன், மனசுக்குள்ளே வந்த வார்த்தையை நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? 2 விஷயம் தான் என் மனசுக்குள்ளே வந்தது. ஆண் பெண், கணவன் மனைவி, ஊழியக்காரன் விசுவாசி, புறஜாதியெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யாமல் இருப்பது பாவம். ஆமாம் தானே? நல்லா சாப்பிட்டோமா, வைஃப் சமைக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம், சேரில் உக்காந்துருக்கோம், தெம்பாக தான் இருக்கும், நாம் சாப்பிட்ட தட்டை கழுவ நாமளே யோசிக்கிறோம் அப்படின்னா, அதற்கு மனைவி தான் செய்யணும் அப்படின்னா, இல்லை பிள்ளைங்க தான் செய்யணும் அப்படின்னா, கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நல்லா தானே இருக்கும். செஞ்சால் என்ன, நாம் சாப்பிட்டது தானே, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டது தானே. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா போய் ஸ்டேஜில் நின்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருடைய பாதங்களை கழுவினார். நீ ஒரு தட்டையே கழுவுறது இல்லை. நான் யோசித்தேன், நான் இதெல்லாம் யோசித்தேன், நான் சிரிச்சுக்கிட்டேன். சரி, அது அவருடைய காரியமாக இருக்குது. இப்போ என்னுடைய காரியம் என்ன அப்படின்னா,
இவர் மனம் திரும்பணும் ஆண்டவரே, அவ்வளோதான், மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, புரிந்து கொள்ளட்டும். அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் கேட்டால் தான் அவங்க சொல்லுவாங்க அதர் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இவர் வந்து பெருமையாக சொல்கிறார், என்னுடைய மனைவி வந்து என்னை உட்காந்த இடத்துல உட்கார வச்சு எல்லாம் செய்வா, நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு. மனைவி கிட்ட போய் கேட்டால் தான் செகண்ட் பார்ட் தெரியும். அவங்களுடைய புலம்பல் வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எத்தனை பரிசேயர்கள் இருக்காங்க, எத்தனை மத்தேயுக்கள் இருக்கிறாங்க. நான் பரிசுத்தவான்னு சொல்கிறவர்களை அல்ல, பாவி என்று உணர்கிறவன் யாரோ அவனைத்தான் தேவன் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஸோ இந்த மத்தேயுவையும் அப்படித்தான் தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஸோ இதில் இன்னொரு வசனமும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கப்பர்நகூமை குறித்து சொல்லும்போது வானபரியந்தம், மத்தேயு 11:23-24, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இந்த இப்படி ஒரு பாவப்பட்ட ஒரு ஊரில் இருந்த ஒரு மத்தேயுக்குள்ளாக இந்த பாவ உணர்வு வந்துச்சு. அதான் பரிசுத்த ஆவியானவர். புரியுதுங்களா? ஸோ இந்த பாவ உணர்வு வருது. இவர் போய் பாவம் செய்தார்னு சொல்லலை. இந்த கப்பர்நகூமை சோதோமுக்கு ஒப்பிடுறாங்க. அப்படின்னா அப்பேற்பட்ட பாவம் இந்த ஊரில் ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆலயத்தில் போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம, தன்னைத்தானே நீதிமானாக காட்டிக்கொள்ளாமல் தான் ஒரு பாவி அப்படின்னு ஒப்பு கொடுத்தது மத்தேயுவா தான் இருந்தார். அதைத்தான் கர்த்தர் பார்க்கவும் செய்தார். அதனால மத்தேயுவை தனக்காக அவர் தெரிந்து கொண்டார். ஸோ அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு அவன் பின் சென்றான் அப்படின்ற வார்த்தையின் ஆழம் என்ன அப்படின்னா, இத்தனையும் விட்டுட்டு போறாரு, இயேசு கிறிஸ்துவ கூட போறார். அதே போல் இந்த மத்தேயு என்ன பண்ணுவார்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஓமையில வாசிச்சிங்கன்னா ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்துவார். அந்த விருந்துக்கு அநேக ஆயக்காரர்கள், பாவிகள்னா அந்த ஊர்க்காரவங்க முத்திர குத்துன சோகால்டு பாவிகள் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஏசு அவங்க எல்லாரும் கூடயும் போய் உட்காந்து ஒரு விருந்து சாப்பிட்றத பார்க்க முடியும். அரேஞ்ச் பண்ணது யாரு? மத்தேயு. தன்னுடைய வீட்டில் அவர் அரேஞ்ச் பண்ணார். அப்போ அங்கே நின்று மறுபடியும் அதே பரிசேயர்கள், வேத பாரகராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஒரு பரிசுத்தவானா இருந்தால் எப்படி பாவிகளோட போய் விருந்து சாப்பிட்லாம்? ஐயோ, பாவிகளோட போய் உக்காந்து இருக்கிறாரு. அப்போ தான் ஏசு கிறிஸ்து சொல்வார், பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் தேவையாக இருக்கிறாரு, நல்லா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. ஸோ மத்தேயுடைய ஊழியத்தை அங்கேயே சொல்லிட்டாரு. பாவிகளுக்கு மத்தியில் ஊழியம் செய்யும் படிக்கு தான் அழைத்து இருக்கிறேன், பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்வதற்கு நான் உன்னை அழைக்கவில்லை. இன்னைக்கு நம்மளை பார்த்தும் கர்த்தர் அதே வார்த்தையை தான் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏசு கிறிஸ்து தானாக போய் ஒரு பெரிய கேதரிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணணும். எல்லாரையும் வான் கூப்பிட்டா வருவாங்களா? கொஸ்டின் மார்க் தான். ஆனால் மத்தேயுன்ற ஒரே ஒரு பாவி, சோ கால்டு பாவியை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாரு. மத்தேயு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறார். நான் கேட்குறேன், ஆயக்காரனுக்கு ஆயக்காரன் தான் ஃப்ரெண்டாக இருப்பான். அதை எப்படி ஜனங்க ஆச்சரியமாக பார்க்க, இன்றைக்கி அது நடக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போது உங்ககிட்ட வந்து நான் கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்கன்னா டீச்சர்ஸ் தான் கூட வருவாங்க. வேறு எப்படி கலெக்டர்ஸாக வருவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக வருவாங்க. நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு போகிறேன், அவருடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் இருக்கவங்க தான் இருப்பாங்க. அதுலேயும் விசேஷமாக இவங்கெல்லாம் பாவின்னு ஒதுக்கப்பட்டாங்கன்னா பாவிக்கு பாவி தான் துணையாக இருப்பான், பரிசுத்தவான் இருக்க மாட்டான். ஆனால் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த பாவிகள் தான் வேணும். ஸோ ஒரு மத்தேயு ஒரு ரட்சிப்புகளை நடத்தினார். அந்த மத்தேயு அந்த வீட்டில் அவ்வளவு ஆயக்காரர்களையும் அந்த பாவிகளையும் ஒன்று கூட்டுறாரு, விருந்து கொடுக்குறாங்க. பார்க்கவன் கண்ணுக்கு ஏசு கிறிஸ்து பிரியாணி சாப்பிட்றது போல இருக்கும். ஆனால் ஏசு கிறிஸ்து அதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அங்கே பிரசங்கம் செய்திருப்பார். இது என்னுடைய சுய கற்பனை. அவர் அங்கே நிச்சயமாக பிரசங்கம் பண்ணியிருப்பார். யாருக்கு தெரியும் அந்த பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? மத்தேயு பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியுது. அங்கே போய் கேட்ட வார்த்தைகளை கேட்டு எத்தனையோ ஆயக்காரங்க அன்னைக்கு மனம் திரும்பி இருக்கலாம். அவங்க அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ அதுதான் ஏசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மகிட்டயே சொல்கிறாரு, நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னா இப்படி புறப்பட்டு போங்க, வெளியில் புறப்பட்டு போங்க. பாவின்னு ஒதுக்காமல் அவங்க கிட்ட போய் பேசி பாருங்க, அவங்க மனசை திறந்து சொல்வாங்க. அந்த காயம் என்னன்னு கேட்டு பாருங்க. எல்லாரையும் அப்படியே மொத்தமாக ஒதுக்கி விட முடியாது. ஸோ மத்தேயு கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இதுதான். இப்படித்தான் மத்தேயு அழைக்கப்பட்டார். ஸோ ஹி வாஸ் அ ஸ்காலர். அவர் வந்து பழைய ஏற்பாடு அந்த அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நல்லா படித்து தெரிந்த ஒரு மனிதன் தான் இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவ ராஜாதி ராஜாவாக பார்க்குறாரு.
காரணம் என்ன அப்படின்னா, அவர் வாழ்ந்த அந்த கப்பர்நகூமில் ரோமர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. ரோம சாம்ராஜ்யம் வந்து அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம்னு எல்லாரும் போற்றி புகழும் போது அவருடைய கண்களுக்கு இதெல்லாம் குப்பை, ஒன்றுமில்லை, ராஜாதி ராஜாவை நான் பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோட இயேசு கிறிஸ்துவ ராஜாவாகவே பார்க்க ஆரம்பித்தார். நமக்கும் அதை அப்படி தான் காண்பிக்கிறார். இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இந்த எந்த ராஜாவாலையும் மத்தேயுவை தன் பக்கமாக கூப்பிட முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை கூப்பிட்ட போது ராஜாவாக அவரை பார்க்கிறார். அவர் எழுதின சுவிசேஷம், அதை குறித்து நான் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் சொல்கிறேன் உங்களுக்கு. 4 சுவிசேஷத்தில் முதல் சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷம். நம்ம ஆரம்பத்திலே டிஸ்கஸ் பண்ணினது போல தான். லூக்கா வந்து ஒரு மருத்துவராக இருந்தார். ஸோ அவருடைய அந்த சுவிசேஷத்தை படித்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹீலிங் மிராக்கிள்ஸ் பற்றி எழுதியிருப்பார். அந்த வியாதியினுடைய தன்மை என்ன இதெல்லாம் டீட்டெயிலாக எழுதியிருப்பார். ஆனால் இங்கே வந்து நீங்கள் மத்தேயுவை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டை நல்லா அவர் வந்து தெரிந்தவர். இந்த ஆகமங்கள் எல்லாவற்றையும் கற்று தெரிந்ததுனால நிறைய இடத்துல அவர் எப்படி கோட் பண்ணியிருப்பார்னா, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து இதை செய்தார், இதை சொன்னார், கோட் பண்ணியிருப்பார். ஸோ மற்ற சுவிசேஷங்களை பார்க்கிலும் மத்தேயு எழுதும்போது இதை கோட் பண்ணி, ஏன்னா அவர் அதை அவ்வளோ நாள் தியானித்து இருக்கிறார். அதான் விஷயம், திடீர்னுலாம் வராது. அவர் நிறைய வாசிச்சிருக்கிறாரு, தியானிச்சிருக்கிறாரு. அது ஓரமாக உள் மனசில் இருக்குது. பார்த்த தொழில் தான் இந்த தொழிலை தவிர அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அதனால தான் அவருடைய சுவிசேஷத்தில் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து இதை சொன்னார், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து இதை செய்தார், இதெல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதே போல் பரலோக ராஜ்யத்தை குறித்த அநேக ஓமைகளை மத்தேயு தான் எழுதி வைத்திருக்கிறாரு. மத்தேயு 13வது அதிகாரத்தில் மாத்திரமே 8 ஓமைகள், பரலோக ராஜ்யத்தை குறித்து 8 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்மன்லாம் இருக்குல்ல, மலை பிரசங்கம், சொற்பொழிவு, இயேசு கிறிஸ்துவோட சொற்பொழிவெல்லாம் கரெக்டாக தொகுத்து வழங்கியிருப்பார். ஒன்று வந்து மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கம் டீட்டெயில்டாக, நான் உண்மையிலே சொல்கிறேன், மற்ற சுவிசேஷங்களை பார்க்கிலும் மத்தேயு வந்துட்டு கரெக்டாக அதை வந்து தொகுத்து வழங்கியிருப்பார். அது உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம்தான். நானே செய்தி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா எதை முன்னாடி சொல்லணும் எதை பின்னாடி சொல்லணும்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு ஆர்டரோடு சொன்னால் தான் அது போய் சேரும்போது கரெக்டாக போய் சேரும். இவர் கரெக்டாக அதை தொகுத்து வழங்கியிருப்பார். எந்த அளவுக்கு ஆழமாக கேட்டிருப்பார். ஏன்னா இந்த மலை பிரசங்கம் செய்யப்பட்ட அந்த மலையும் கூட கப்பர்நகூமுக்கு அருகாமையில் இருந்த பகுதிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிச்சயமாக அவர் வந்து கேட்டிருப்பார், உள்வாங்கி இருப்பார். ஆவியானவர் வசனங்களை நினைப்பூட்டி இருப்பார், அவர் அதை எழுதியிருப்பார். இன்னொன்று மத்தேயு 23, 24, 25 இறுதி காலத்தை குறித்து ஒலிவ மலையிலிருந்து இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட பேசினதையும் இவர் தான் டீட்டெயிலாக எழுதியிருப்பார். கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் அப்படின்றது இவர் தான் வந்து தெளிவாக எழுதியிருப்பார். அப்போது அவ்வளோ அட்டென்டிவாக கேட்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். சும்மா நானும் போனேன், உக்காந்தேன், பிரசங்கம் கேட்டேன், 2 வசனம் கேட்டேன், 3 வசனம் கேட்கல, அப்படி இல்லை. எல்லாவற்றையும் கரெக்டாக கேட்டு தொகுத்து எழுதக்கூடிய ஒரு கிருபை வந்து மத்தேயு கிட்ட இருந்துச்சு. அதே போல் எல்லா சுவிசேஷங்கள்லையும் ஆல்மோஸ்ட் நிறையா உவமைகள் சொல்லப்பட்டு இருக்கும். ஆனால் மற்ற சுவிசேஷங்களில் இல்லாமல் மத்தேயுவில் மாத்திரம் இருக்கக்கூடிய உவமைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பொக்கிஷத்தை மறைத்து வைப்பது. நம்மளுடைய இந்த கேலண்டர் பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் பார்த்தேன். ராஜ்யத்தை குறித்து தான் கேலண்டரே போட்டிருக்கோம். இந்த ராஜ்யத்தை குறித்தது தான் இந்த மத்தேயு எழுதினது எல்லாமே, ஆல்மோஸ்ட் எல்லாமே மத்தேயு எழுதினது தான் வந்திருக்கும். ஸோ அந்த கேலண்டர் நீங்கள் பார்க்கும்போது, ஸோ அந்த 13வது அதிகாரத்திலே 2 ஓமைகள் சொல்லியிருப்பார். அந்த 2 ஓமைகளும் வேறு எங்கேயுமே வராது, வேறு எந்த சுவிசேஷத்துலையும் வராது. இவர் மாத்திரம் தான் சொல்லியிருப்பார். 10 கண்ணீர் ஓமைகள், 10 கண்ணீர் ஓமை வேறு யாருமே சொல்லலை. ஸோ இது எல்லாமே ராஜ்யத்தை குறித்த ஓமைகளாக தான் இருக்குது. அதே போல் மத்தேயு 20வது அதிகாரத்தில் அந்த கூலி ஆட்களை வேலைக்கு அமர்த்துவாங்க இல்லையா, காலையில் வந்தவனுக்கும் அதே காசு, மத்தியானம் வந்தவனுக்கும் அதே காசு, சாயந்தரம் வந்தவனுக்கும் அதே காசு, அந்த ஓமையும் இவர் மாத்திரம்தான் எழுதியிருப்பார். அதே போல் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் பிரிக்கப்படுகிற ஓமை மத்தேயு தான் எழுதியிருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு புத்தகமாகத்தான் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் இருக்குது. இதை தவிர இவர் இன்னும் என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரத்திலேயே இயேசு கிறிஸ்துவோடைய வம்ச வரலாறை அவர் எழுதியிருப்பார், லூக்காவும் எழுதியிருப்பார். ஆனால் என்ன அப்படின்னா, இவர் தான் 4 பெண்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருப்பார். இயேசு கிறிஸ்து வம்சாவளியில் பெண்களுடைய பெயர்களை எழுதினவர் மத்தேயு. நான் அதுக்காகவே அவருக்கு ஓட்டு போடுவேன். நீங்களாம் ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, நான் சொன்னேன் என் ஓட்டு உங்களுக்கு தான் மத்தேயு. உண்மையிலேயே பெஸ்ட்டு. நீங்களாவது எங்களை நினச்சி பார்த்தீங்களே, ஏதோ எங்கள் பேரெலாம் எழுதி வச்சுருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு தோணி இருக்குல்ல அந்த பெண்களுடைய விசேஷித்த தன்மை. உண்மையிலே சொல்கிறேன், அந்த 4 பெண்களை பற்றி நான் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணேன், ஏன் இதை குறித்து எழுதினார்னு. அவர் அதெல்லாம் அப்போவே ஆராய்ந்து பார்த்துருக்கிறார்.
அந்த 4 பெண்களோட விசேஷித்த தன்மை என்ன, இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அங்கே அவங்க பேர் மென்ஷன் பண்ணுறதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி தீர்மானித்து எழுதி வச்சிருக்கிறார். நீ ஏற்றுக்கிறியோ ஏற்றுக்கலையோ, ஏன்னா அந்த நாட்களில் பெண்களை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. யூதர்கள் பர்டிகுலராக இப்போ வரைக்குமே வந்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தைரியமாக அவர் எழுதுறாரு அப்படின்னா அதுதான் மத்தேயு. இதுக்காகவே நான் வந்து அவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இவர் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் எழுதி வைத்திருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ராஜாக்கள் வருவது, ஏரோது நாட்களில் என்ன நடந்தது, எருசலேமில் எப்படி, எல்லாமே ராஜாவை பற்றினதாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப அவர் வந்து இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ராஜா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் அவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ ஏரோது வந்து ராஜாவாக இருந்தபோது நீ இல்லை, ராஜா பிறந்துட்டார், அவர் அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதியிருப்பார். அதே போல் இது வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்காக எழுதப்பட்டதுன்னு இல்லை, புறஜாதிகளுக்கும் சேர்த்து தான் எழுதியிருக்கார். பட் குறிப்பாக யூதர்களுக்காக எழுதப்பட்டது தான். அவர்களுடைய கண்கள் திறக்கப்படணும், ஏசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜான்னு அவங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற அடிப்படையில் நிறையா எழுதியிருப்பார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இன்னொரு விசேஷமான காரியம் இவருடைய ஓமையில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதாஸ் எப்படி பணத்தை வாங்கினார் அந்த டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் மத்தேயுவில் தான் இருக்கும். மற்றதில் விட இதில் தான் அவர் எப்படி காசு வாங்கினார், எப்படி அதை திருப்பி கொண்டு போய் கொடுத்தாரு, எப்படி மனசாட்சியில் வாதிக்கப்பட்டார், இந்த மாதிரி குறிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தான் எழுதப்பட்டிருக்கும். அதே போல் கல்லறை எப்படி காவல் காத்தாங்க, எப்படி கல் புரட்டப்பட்டது, எப்படி அதை தப்பாக அவங்க போய் உள்ள பிரசங்கம் பண்ணாங்க, இல்லை சீஷர்கள் வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு, இது எல்லாமே மத்தேயு தான் ரெக்கார்ட் பண்ணார். ஸோ முக்கியமான நிறைய இன்ஃபர்மேஷன் மத்தேயு தான் ரெக்கார்ட் பண்ணதை நம்ம பார்க்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நான் இதை ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் உங்களுக்கு, ஆயத்துறையில் மத்தேயு உட்காந்து காசை வாங்கி கணக்கு எழுதிட்டு இருந்ததை மட்டும்தான் உலகம் பார்த்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று பார்க்கும்போது என்ன பார்த்தார் தெரியுமா, இந்த மத்தேயு ஒரு நாள் உட்காந்து மத்தேயுவின் சுவிசேஷத்தை எழுதி கொண்டிருப்பதை தான் பார்த்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படித்தான் பார்க்கிறார். ஒவ்வொரு அப்போஸ்தலனையும் அவர் கூப்பிடும் போது அவங்க மீன் வலையை அலசிட்டு இருந்தானான்னு பார்க்கல. பேதுரு பின்னாட்களில் மனிதர்களை பிடிக்கிறவன் எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுவான், இதுதான் கர்த்தருடைய பார்வை. எப்படியெல்லாம் பேதுரு போய் ஊழியம் பார்க்க போறான், இதுதான் கர்த்தருடைய பார்வையாக இருக்குது. அப்போ மத்தேயுவையும் அவர் அப்படி தான் பார்த்தாரு. இன்னைக்கு நீ கணக்கு எழுதிட்டு இருக்க மத்தேயு, உனக்கு தெரியாது, ஒரு நாள் நீ உட்காந்து மத்தேயுவின் சுவிசேஷத்தை எழுதி கொண்டு இருப்ப, தொகுத்து கொண்டு இருப்ப, உனக்கு பின் வருகிற சந்ததிகள் 1000 வருஷத்துக்கு அப்புறம் அதை படித்து கொண்டு இருப்பார்கள், அதை தியானித்து கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் அன்னைக்கு மத்தேயுவுக்கு தெரியாது, சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பார்வை, அவர் அப்படித்தான் என்னையும் அழைத்தார், அவர் அப்படிதான் உங்களையும் அழைக்கிறார், அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்றதை நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஒரு வாழ்க்கையை வைத்து இருக்கிறார். இந்த மத்தேயுவை போல் நம்ம எடுத்து அவர் பயன்படுத்துவார். அண்ட் கன்க்ளூஷனுக்கு மத்தேயு எங்கே ஊழியம் பார்த்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதே தான். அவரும் ஓடி போனார், இயேசுவை விட்டு திருப்பி வந்தார், பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியை ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. அதன் பிறகு டஃப்பான ஊழியம் மத்தேயுவுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் எங்கே ஊழியம் பார்த்தார் தெரியுமா? நான் கேட்குறேன், இருக்கிறதுலே டஃப்பான ஊழியம் எது? எங்கே போய் ஊழியம் பார்க்குறது இருக்கிறதுலே டஃப்பானது? சொந்த குடும்பம். ஆமாவா இல்லையா? நார்த் கொரியாவில் கூட போய் நான் சுவிசேஷம் அறிவிச்சிருவேன் ஆண்டவரே, ஆனால் என் வீட்டில் இருக்கவங்க கிட்ட போய் இயேசு தான் தெய்வம்னு சொல்கிறது போல் ஒரு டஃப்பான காரியம் எதுவுமே இல்லை. மத்தேயுவுக்கு ஆண்டவர் அதை தான் கொடுத்தாரு. யூதர்களுக்கு மத்தியில் தான் ஒரு ஊழியம் பார்த்தார். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இவ்வளோ சொன்னேன், இவர் போய் இப்போ யூதர்கள்கிட்ட போய் இயேசு தான் தெய்வம்னும் போது என்னென்ன பேசியிருப்பாங்க. நேற்று வரைக்கும் இந்த சுங்கச்சாவடியில் உட்காந்து என்கிட்ட அநியாயமாக காசு பிடுங்கினவன் இன்றைக்கி வந்து இயேசு தான் தெய்வம்னு பேசிகிட்டு இருக்கான. பேசட்டும், அந்த பழைய வாழ்க்கை உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரிஞ்சால் போதும். தைரியமாக போய் சொல்லுங்கள். ஒரு தரம் சொல்வான், 2 தரம் சொல்வான், 3ஆவது தரம் கர்த்தருடைய வார்த்தை அவன் இருதயத்தில் கிரியை செய்யும். நாம் போய் பேசணும். ஸோ எசேக்கியலும் இப்படிப்பட்ட ஊழியம்தான். மத்தேயுவும் தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு மத்தியில் தான் அவர் போய் ஊழியம் பார்த்தார் அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, இவர் மற்ற நாடுகளுக்கும் கடந்து சென்றிருக்கிறார். இவர் எக்ஸாக்டாக எங்கே எப்படி மரித்தார் அப்படின்ற குறிப்புகள் இல்லை, நிறைய டிபேட்டபிள் தான். இவர் இப்படி செத்துருக்கலாம், அப்படி செத்துருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி எதை பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் எத்தியோப்பியாவிற்கு போய் அங்கே ஊழியம் பார்த்ததாகவும், அங்கே ஆல்டரில் நின்று அவர் பிரசங்கம் செஞ்சிட்ருக்கும் போதே
அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஆல்டரில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவரை தரத்தரன் வெளியில் இழுத்துட்டு வந்து நெருப்பு வச்சு கொளுத்தினதாக சில பேர் சொல்கிறாங்க. பட் எப்படி இருந்தாலும் அவர் இரத்த சாட்சியாக கர்த்தருக்காக மரித்தது உண்மையான காரியம். எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் யூதர்கள் அதிகமாக இருந்தார்கள். இவர் எங்கே சுற்றினாலும் யூதர்கள் நிறையா இருக்க இடத்துக்கு தான் அனுப்பப்பட்டார். அவர்களுக்கு தான் அவர் ஊழியமும் செய்தார். அதே போல் எத்தனையோ ஆயக்காரர்கள் இருந்த போதிலும், எத்தனையோ வரி வசூல் செய்பவர்கள் இருந்த போதிலும், சகேயு மத்தேயு இவங்க தான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அந்த செல்வ செழிப்புள்ள வாலிபன் ஒருத்தன் வருவானே இயேசு கிறிஸ்துக்கிட்ட, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரே வார்த்தை தான், உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் விற்று கொடுத்துருன்னு சொன்ன போது, வேதத்தெல்லாம் கற்று தெரிந்திருந்தாலும் பணத்தின் மேலே ஆசை வைக்கிற யாராலையும் கர்த்தர்கிட்ட வர முடியாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மத்தேயுக்கிட்டையும் பணம் இருந்துச்சு. அதான் சொன்னேன், ஒன்றுமில்லாதவர் கிடையாது, வசதியானவர் தான். ஆனால் அதை விட அவருக்கு நித்திய ஜீவன் மேலே ஆசை இருந்துச்சு, வாஞ்ச இருந்துச்சு. அது கிடைக்குதுன்னு தெரியும் போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு, உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் இன்றைக்கி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அட்லீஸ்ட் அந்த 13வது அதிகாரத்தையாவது நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருவன் வந்து அந்த நிலத்தில் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்த போது எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கிட்டு, அந்த முத்து விலையேற பெற்ற முத்தை கண்டுபிடித்த போது தனக்குண்டான எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த முத்தை எடுத்துக்கிட்டான்னு இத்தனை நாள் எதையோ கற்பனை பண்ணி நான் வந்து அந்த ஓமைக்கு அர்த்தம் எழுதினேன். அந்த முத்து இயேசு கிறிஸ்து. அதற்காக மத்தேயு எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். தன் வாழ்க்கையை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார் மத்தேயு. ஸோ இன்றைக்கி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குறார், உங்களுக்கு எது முக்கியமாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில்? உங்களுக்கு எது முக்கியமாக இருக்குது? குறை சொல்ல வேண்டாம், உங்களை நீங்களே தாழ்த்திக்க வேண்டாம், மற்றவர்களை கை நீட்ட வேண்டாம். இன்றைக்கி கர்த்தர் நமக்காக ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், நமக்கான ஒரு பாதையை வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்மை பார்த்து என் பின்னாடி வரியான்னு கேட்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே அப்படின்னு போக நம்மால் முடியுமா? அதை மாத்திரம் நம்ம யோசிப்போம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து அதற்கு உடன்பட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை பின்பற்றி வரும்படிக்கு எல்லாரை பார்த்தும் இங்கே கேட்கறது இல்லைப்பா. எத்தனையோ ஆயக்காரங்க இருந்தாங்கப்பா, சகேயுவே கூட இருந்தாருப்பா. ஆனால் அப்போஸ்தலனாக மத்தேயு மாத்திரம்தான்ப்பா அழைக்கப்பட்டார். அந்த அழைப்பை போல் இன்றைக்கு அநேகரை இங்கே அழைக்கிறீங்கப்பா. அதை அசட்டை பண்ணாத படிக்க ஜாக்கிரதையாக அழைப்பை பற்றி கொண்டு மத்தேயுவை போல அப்பா உமக்கு பின் சென்று வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பாரங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு என் தேவன் எனக்கு போதுமானவர்னு சொல்லி உமை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.